ஃபர்ஸ்ட்டு பேர் வந்து ஐபிஎல் ராயல் பாண்ட்ஸ் அப்படின்னு வந்து இருந்தது. 2வது பாண்ட்ஸா மாத்துனாங்க. ஸோ இதுல நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த ஒரு பிளாட்ஃபார்ம பொறுத்தவரைக்கும் எனக்கு அதிகபட்சமான ஹோப் எதுல இருந்தது அப்படின்னா, இதுல ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ வச்சு தான். ஏன்னா ஒரு 300 பாயிண்ட்ஸ ரீச் பண்ணோம் அப்படின்னா, $1க்கு கன்வெர்ட் பண்ணி அத நம்ம அமௌண்ட்டா எடுத்துக்கலாம். 2வது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாரி 500 பாயிண்ட்ஸ நீங்க ரீச் பண்ணா தான் $1 வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஏத்துக்கிற மாரி இருந்தது. ஏன்னா 300 பாயிண்ட்ஸ ரீச் பண்ணி அவங்க $1 நம்மளுக்கு வந்து பே பண்றாங்க அப்படின்னா, அவங்க போலவே கொஞ்சம் ரிஸ்க்ல போற மாரி தான் இருந்திருக்கும். ஸோ அதனால ஒரு 500 பாயிண்ட்ஸ் கூட ஏத்துக்கிற மாரி தான் இருந்தது. பட் 3வது அப்டேட் பண்றேங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எடுத்துட்டு போயிட்டு 1000 பாயிண்ட்ஸ் வச்சுட்டாங்க. அதாவது 1000 பாயிண்ட்ஸ நீங்க ரீச் பண்ணா மட்டும் தான் $1 வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது உண்மையா சொல்லணும் அப்படின்னா, அந்த ஹோப்ப அப்படியே உடைச்ச மாரி ஆயிடுச்சு. ஐ மீன் சல்லியா உடைச்ச மாரி ஆயிடுச்சு. ஏன்னா இதில பெருசா இன்டர்நெட்டும் கன்சியூம் பண்ணிக்க போறது கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா என்னுடைய ரீஜியன் பொறுத்தவரைக்கும், அதாவது நான் இருக்கிற லொகேஷன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிசயமா என்னைக்காச்சும் ஒரு நாள் 20 எம்பி கன்சியூம் பண்ணுவாங்க. மினிமம் ஒரு 2 எம்பி அவ்வளோதான். ஸோ அதுக்கு அதிகபட்சமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2025ல அதிகமா அந்த இன்டர்நெட்ட கன்சியூம் பண்ணது கிடையாது. ஸோ நெறைய பேருக்கு வந்து கன்சியூம் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு லாஸ்ட் ஹோப்பாவும், அதிகபட்சமான ஹோப்பாவும் எது இருந்தது அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் கன்வர்ஷன். பட் அதிலயே இப்ப வந்து ஆப் வச்சுட்டாங்க. தோவே நான் வந்து இதுக்குள்ள அதிகமா டீப்பாவே இருந்ததில்ல. பட் இருந்தாலும் பாயிண்ட்ஸவே நான் நம்பிட்டு இருந்ததுனால, ஒரு சில ஆப்ஷன்ஸும் இருந்தது. ஆனா அது ஆப்ஷன்ஸ் கிடையாது. அது இத விட ரொம்ப மோசம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து இதில ஸ்டார்ட் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னா, அதில வந்து குடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சேலஞ்சில மினிமமா நம்ம இவ்வளோ ரீச் பண்ணோம்னா, ஒரு 84 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது தனித்தனியா கிடையாது. இந்த 4 டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மினிமமா இருக்கக்கூடிய டாஸ்க்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஒரு 84 பாயிண்ட்ஸ் என்னமோ கிடைக்கும். 7 டேஸ்க்குள்ள அது பண்ணியிருக்கணும். ஸோ மந்த்லி பார்த்தோம் அப்படின்னா, எப்படியும் ஒரு 350க்குள்ள பாயிண்ட்ஸ் வந்து கிடைச்சிரும். பட் இது நம்மளுக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது. சரி அதிகபட்சமா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, 480 சம்திங் வந்து கிடைக்கும். ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அ ரொம்ப கஷ்டம். இவங்க வந்து அப்டேட்டுங்கிற பேர்ல 1000 பாயிண்ட்ஸ நீங்க ரீச் பண்ணா தான் $1 சொன்னாங்க பார்த்தீங்களா? அத கம்பேர் பண்றம்போது இது ரொம்ப கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா, 7 டேஸ்க்குள்ள இவ்ளோ ஹவர்ஸ் நம்ம வந்து இன்டர்நெட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 14 ரெஃபரல்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃபர் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாரியான டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரேர் தான். இதுலயும் இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து ஹைலைட்டே. இதெல்லாம் பண்ணவே முடியாது. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது கண்டிப்பா செட் ஆவாது. பட் இருந்தாலும் என்னுடைய ஒரு சில ரெஃபரல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஐ மீன் ஒரு 83 ரெஃபரல்ஸ்ல ஒரு 3 ரெஃபரல்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஆக்டிவா இருக்காங்க. அவங்க 2 பேர்ல இருந்து எனக்கு கமிஷனும் கிடைச்சது. ஸோ என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, அ ரொம்ப நாளா நான் நினைச்சது என்னன்னா, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நான் மட்டும் தான் இவ்வளோ வருஷம் கழிச்சு இதில பேமெண்ட் எடுத்திருக்கேன். நம்ம ரெஃபரல்ஸ் யாருமே எடுக்கலையே. ஏன்னா எடுத்தாக்க நம்மளுக்கு கமிஷன் ஒரு பக்கம் வரப்போகுது. இன்னொன்னு அவங்க ரீஜியன்ஸ்ல ஒருவேள அதிகமா கன்சியூம் ஆகுதோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா. பட் ஒரு 2 பேருக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ எனிவே அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ். ஏன்னா அவங்க மூலியமா ரெஃபரல் கமிஷன்லாம் கிடைச்சது. அண்ட் ஏகப்பட்ட பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ஒரு சில கமிஷன் கிடைச்சதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான். சரி ஃபைனலா லாஸ்ட் ஹோப்பா இருந்ததும் புஸ்ஸுன்னு போயிடுச்சு. யூஸ் பண்ண மாட்டேன். ஐ மீன் யூஸ் பண்ண மாட்டேனாக்க, யூஸ் பண்ணுவேன். என்னுடைய மொபைல்ல அந்த அப்ளிகேஷன் இருக்கும். உள்ள போவேன். ஏன்னா ஃப்ரீயா இருக்கும்போது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுங்கிற போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா இதுக்குள்ள போற நிலைமை வரும் இல்லையா? அதான் சொன்னேன். பட் இத தாண்டி இன்னும் 2 விஷயம் இருக்கு. அதாவது இந்த பாயிண்ட்ஸ யூஸ் பண்ணி ஒருவேள நம்ம அதிகமா பாயிண்ட்ஸ கலெக்ட் பண்ணக்கூடிய ஸ்கில் இருந்து, இந்த சேலஞ்ச் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட் பண்ணி, அதிகமான பாயிண்ட்ஸ வச்சு கன்வர்ஷன்லாம் பண்ணாம, இத யூஸ் பண்ணி நான் அதிகமான டாலர்ஸ சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, ரிஸ்கியான 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பின் த வீலு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, லக்கி ட்ரா. இந்த லக்கி ட்ராவ பொறுத்தவரைக்கும், அதிகமான பாயிண்ட்ஸ குடுத்தோம் அப்படின்னா, நீங்க வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து ரேர் தான். லக் இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதுல 25 பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் $2 சொல்லிட்டு $50 வந்து குடுப்பாங்க. வின் பண்ணோம் அப்படின்னா $2 வந்து கன்ஃபார்மு. வின் பண்ணல அப்படின்னா 10,000 பாயிண்ட்ஸ நீங்க பே பண்ணியிருந்தா கூட அது புஸ் தான். சரி இப்போ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பின் த வீல். இந்த ஸ்பின் த வீல்ல $1 $5. ஸோ இதுல $5 எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவால்ல. $1 ஆச்சும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெண்ட் பண்ணேன். எனக்கு தெரியும்
கிடைக்காது. பட் இருந்தாலும் ஒரு நட்பாசை தானே. ஸோ அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பின் பண்ணேன். பட் அதுலேயும் வாய்ப்பு இல்லை. பாயிண்ட்ஸ் வீணாக போனது தான் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம். ஏன் நான் அதை வீண் பண்ணேன் அப்படின்னா இதுதான் 1000 பாயிண்ட்ஸை நீங்கள் ரீச் பண்ணாதான் உங்களுக்கு $1 சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் எதுக்குடா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு சரி ஸ்பின் த வீல்ல நம்ம வந்து இது பண்ணலாம். ஐ மீன் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு லக் இருந்தால் $1 கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணேன். பட் அதுலேயும் புஷ் ஆயிடுச்சு. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. இதில் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.